மயிலாப்பூர்ல ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்னா பங்குனி உத்திரமும். ஸோ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. பங்குனி உத்திரம்னா என்ன? மயிலாப்பூர்ல அது எப்பயிலேருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுனால ப்ளீஸ். ஸோ நிறைய பேர் நினச்சிப்பாங்க என்னமோ ஒரு கோயில், என்னமோ ஒரு கொண்டாட்டம். அப்படி இல்லை. தமிழனுடைய பக்தி, தமிழ் பக்தி, தமிழுடைய சிவபக்தி, இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படைனாலே நமது தேவாரம் தான். ஓகே. தேவாரத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா அது ஞான சம்பந்தர் தான். ஞான சம்பந்தருடைய பல அற்புதங்களில் ரொம்ப அருமையான அற்புதம் நடந்தது மயிலையில் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த கதையிலேயே நம்மளுடைய ஹிந்து மதத்துடைய சைவத்துடைய ஒரு சக்தி தெரியும். 7ஆவது நூற்றாண்டு ஒரு சின்ன பையன் திருஞான சம்பந்தர் எல்லாம் சுற்றிட்டு இருக்கார். மயிலாப்பூரில் இங்கே வாழ்ந்த சிவநேச செட்டியார்னு ஒருத்தர் தனது பெண் குழந்தை 12 வயசு குழந்தை இவரை தான் கட்டிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப மனசில் வச்சு ரொம்ப வேண்டிட்டு இருந்தார். அந்த சிவநேசன் செட்டியாருடைய பொண்ணு பேர் பூம்பாவாய். வேற எந்த கதையும் நமக்கு தெரியல. புராண கதைகள், இந்த ஒரு தேவார கதை ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியணும், ஒவ்வொரு சைவனுக்கும் தெரியணும், ஒவ்வொரு ஹிந்துக்கும் தெரியணும். ஸோ இவர் வந்து என்ன ஆகுது, அவர் வரப்போறாரு, ஒரு நாள் வருவாருன்னு குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அப்போ வந்து ஒரு பாம்பு அரவக்கடியில் வந்து இந்த குழந்தை இறந்து போயிடுறான். திருஞான சம்பந்தர் வரணும்னு சொல்லி இந்த குழந்தை இறந்து போயிட்ட அப்புறம் கூட அந்த எலும்புகளை மட்டும் ஒரு பையில வச்சுட்டு இருந்தார் இவர். திருவத்தியூர்லேருந்து திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வராரு, இதே இடத்துக்கு வரார். அப்போ வந்து கபாலீஸ்வரர் கோயில் இப்போ இருக்கிற சாந்தோம் கத்தீட்ரல் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ வந்து அவர் சுற்றி பார்க்குறாரு. திடீர்னு இந்த சிவநேசன் செட்டியார் அழுதுட்டு அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு பையில் எடுத்துகிட்டு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே. அதை பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறாரு. பதிகம்னா 10 பாடல்கள், 4 வரிகள் உள்ள பாடல்கள் சேர்ந்தது. அந்த 10 பாடல்கள் பார்த்தீங்கன்னா அருமையான பாடல்கள். அதில் இருக்கிற முதல் பாடலே எல்லா பாடல்களும் பூம்பாவாய் நீ எழுந்து வா, பூம்பாவாய் நீ எழுந்து வான்னு சொல்லி 10ஆவது பாடல் முடிக்கும் பொழுது அந்த எலும்புகள்ல இருந்து பூம்பாவாய் அப்படியே உருவாகி வந்தது. 2000-3000 பேர் சுற்றி இருக்கும் போது நடந்ததுன்னு வரலாறு கூறுகிறது. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லை, அந்த நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனை அப்படியே அந்த எலும்பு வளர வளர முடி முதல் ஃபுல்லாக வளர்ந்துச்சான். சுற்றி இருக்கிறவங்க உடம்பை பார்க்கக்கூடாது, இந்த பெண்ணுடைய நாணத்தை இது பண்ணுது. நடந்ததெல்லாம் இங்கே தான். இப்போ சென்ட் தோம் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இடம், அந்த கபாலீஸ்வர் கோயிலில் நடந்தது தான்.